எல்லாருக்கும் வணக்கம். அக்டோபர் மாச கடைசி வாரத்துல இருக்கோம். மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப சூப்பரா கடந்த 2 வாரமா மாறி வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறோம், என்ன ஸ்டாக் இந்த நம்ம லிஸ்ட்ல வரப்போகுது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் மார்க்கெட் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 2 வாரமா இருந்த புல்லிஷ் மொமெண்டம் ஸ்லைட்டா கண்டினியூ ஆகும்னு தோணுது. அப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ சப்போர்ட் 25,600லேருந்து 700 அப்படிங்கிற லெவல்ல நிஃப்டி இருக்கிறதால அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,000லேருந்து 26,200க்குள்ள இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிறைய Q2 ஏர்னிங்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் கடந்த 2 வாரமா எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கு. முக்கியமா குளோபல் கியூவும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கணும். அவங்களோட இன்ஃப்ளேஷன் டேட்டா, அதாவது யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஃபெட் ரேட் இதெல்லாம் மாறுனா சந்தையோட போக்கு மாற சான்ஸ் இருக்கு. அப்புறம் எந்த செக்டார் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பேங்கிங். நான் போன மாசம் ஃபுல்லா சொல்லியிருந்தேன், இந்த மாசம் ஃபுல்லா சொல்லியிருந்தேன். ஸோ பேங்கிங், ஆட்டோவும் ரொம்ப நல்லா மேலே போயிட்டு இருக்கு. முக்கியமா இது ரெண்டுமே நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைல இருக்கு. அப்புறம் முக்கியமா இப்போதைக்கு கன்சம்ஷன் செக்டாரும் அதோட சேர்ந்திருக்கு. ஐடி, எக்ஸ்போர்ட், ஃபார்மா கொஞ்சம் வீக்கா தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த வாலட்டிலிட்டி கொஞ்சம் கண்டினியூ ஆகத்தான் செய்யும். இப்போதைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்கும் இந்த வாலட்டிலிட்டி ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவரால் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். டொமஸ்டிக் ஸ்ட்ரென்த் கண்டினியூ ஆகுது. ஏன்னா ஃபெஸ்டிவல்னால நிறைய பிஸ்னஸ் நடந்திருக்கும். இந்த காலாண்டு முக்கியமா இன்னும் பாசிட்டிவா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த ரிசல்ட்லாம் வரும்போது. இந்த 5 ஸ்டாக்கை தான் போன வாரம் பார்த்தோம். கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம பார்த்த ப்ரைஸை விட பட்டையை கிளப்பி மேலே போயிருந்தது. நான் முக்கியமா எதிர்பார்த்தது ஐசிஐசிஐ பேங்க்னு சொல்லியிருந்தேன். அது உண்மையிலே கொஞ்சம் கீழே போயிருந்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிருந்தது. மற்றபடி மற்ற எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. கேன்சை நெரலாக் மட்டும் மேலே போயிட்டு திரும்ப நம்ம சொன்ன ப்ரைஸ்க்கே வந்திருந்தது. இதுல அதிகமா ரொம்ப வால்யூமோட கண்டினியூஸா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது அதானி பவர். நம்ம இந்த வார பங்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தீபாவளி பட்டாஸ் பங்குகள் ஒரு 10 பங்குகள் சொல்லியிருக்கோம். அது அவசியம் வீடியோ பாருங்க. அப்புறம் உங்க கமெண்ட்ஸ் அதை பத்தியும் சொல்லுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. முக்கியமா நீங்க இதுல இல்லாத மற்ற ஸ்டாக் எது ஸ்ட்ராங்கா வரும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சார், ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம சொல்ற சேம் query தான். ஒரே ஒரு சேஞ்சஸ் நான் கொஞ்சம் மாத்தி பார்த்தது ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐ ஒரு 80 வரைக்கும் கூட செக் பண்ணேன். ஏன்னா 40 to 70 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ரிசல்ட் செட் ஆயிருந்தது. மற்றபடி இந்த 40 to 70 தான் சேஃப். ஸோ 70க்கு மேல இருக்கிறது எப்போ வேணாலும் ரிவர்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுங்க. ஸோ இதுதான் அந்த ரிசல்ட் செட். ஒரு 21 கம்பெனியோட பங்குகள் இதில் லிஸ்ட் ஆச்சு. இதுல இப்பவும் அதானி பவர் தான் அதிக வால்யூமோட இருக்கு. ஸோ நம்ம அடுத்தது எப்படி செலக்ட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ற ஸ்டாக் சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங். இது சோழமண்டலம் ஃபினான்ஸ், அது மட்டும் இல்லாம மற்ற சோழமண்டலமோட ஹவுஸோட மற்ற கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சேர்த்து தான் இவங்க பண்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2000 சொச்சத்துல இருக்கு. 2300 அப்படிங்கிறது இதோட 52, அப்புறம் ஆல் டைம் ஹை. ஸோ நான் எதிர்பார்க்கறது இன்னும் ஒரே மாசத்துல அல்லது மேக்சிமம் இந்த டிசம்பருக்குள்ள இது நிச்சயமா அந்த புது ஆல் டைம் ஹையை டச் பண்ணிடும் அப்படிங்கிறது. ஸோ இதை அவசியம் வாட்ச் பண்ணுங்க. அடுத்ததா நேஷனல் அலுமினியம். இதோட ஆர்எஸ்ஐ பார்டர்ல இருந்தது, 70க்கு மேல போயிருந்தது. இருந்தாலும் எனக்கு இது நிச்சயமா ஒரு ப்ராமிசிங்கா தோணுது. முக்கியமா ஒரு 2-3 வாரமா கீழே போயிருந்த இந்த ஸ்டாக் சடனா பாத்தீங்கன்னா ஒரு 3-4% மட்டும் ரொம்ப சூப்பரா ரெக்கவர் ஆகி வந்தது. ஸோ இதோட எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் அது 250 டச் பண்ணி அதுக்கும் மேல போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அடுத்த 2 மாதங்கள்ல நிச்சயமா புது ஆல் டைம் ஹையை டச் பண்ணிடும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. முக்கியமா நான் ஏன் இதை சொல்றேன்னா, வெறும் 1,28,00,000 அப்படிங்கிற அளவுக்கு ஆவரேஜ் வால்யூம் இருக்கிற இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.25 கோடி ஆவரேஜா மாறி ஒரே நாள் ஆவரேஜ் அது மாறி இருந்தது. அதனாலதான் இது என்னோட கவனத்தை அதிகமா பெறுது. இந்த வாரமும் நான் அதானி பவரை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். கிளியரா உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும். ஆர்எஸ்ஐ ரொம்ப கிட்ட 70 கிட்ட இருக்கு. ஒரு பெரிய பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம். வால்யூம் பாத்தீங்கன்னா 1.5 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 5 கோடியை டச் பண்ற அளவுக்கு இருக்கு.
இது வந்து ஒரு கிளியர் சிக்னல். எஃப்ஐ வந்து எக்கச்சக்கமா வாங்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி டிஐயும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால என்னோட எதிர்பார்ப்பு இன்னும் சில வாரங்கள்லே வந்து இது புது ஆல் டைம் ஹை, புது 52 வீக் ஹையை டச் பண்ணிடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா கேபி எனர்ஜி என்னோட கவனத்தை கவர்ந்தது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா RSI 70 தாண்டி இருந்ததால ஒரிஜினல் ஃபார்முலால சிக்காது. அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறம் RSI 70.6க்கு கிடைச்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 518 அப்படிங்கிற ரேஞ்சில் சூப்பரா வந்து ஒரு 2% ஒரே நாள்ல போயிருந்தது, கிட்டத்தட்ட 2%. இதோட ஆல் டைம் ஹையும் பார்த்தீங்கன்னா 589ல இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. மற்றபடி இதோட ROE, ROCE எல்லா EPS எல்லாமே ரீசெண்டா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்தது. பெக் ரேஷியோ கவனிங்க, வெறும் 0.3 தான். ஸோ எஃப்ஐ ஹோல்டிங்கும் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50% கிடையாது, பிளட்ஜ்டு பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சர்னா இருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் மற்ற எல்லா விஷயத்துலயும் நல்லா இருக்கு. ஆல் டைம் ஹை 745. ஸோ இதுவும் வந்து அவசியம் வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக். கடைசியா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லா NBFC, பிரைவேட் அண்ட் PSU பேங்க்ஸ் வந்து பட்டைய கிளப்பி ஒரு மாசமா மேல போயிட்டு இருந்தது. 700 தாண்டிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ரீசெண்டா 715 தாண்டி போயிடுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் போதும் இதோட பெக் ரேஷியோ, பி ரேஷியோ படி இருக்கிற NBFCலயே சீப்பான NBFC எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தான். இப்போ வந்து நல்ல வால்யூமோட சரியான RSIல இருக்கு. ஸோ இதை ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிச்சயமா வந்து புது ஆல் டைம் ஹையை செட் பண்ணிட்டு தான் அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரங்களே நடக்கும் அப்படின்னு தோணுது. அவசியம் வாட்ச் பண்ணுங்க. தீபாவளி வாரம் பட்டைய கிளப்புன நம்ம மார்க்கெட் அடுத்த வாரமும் அதே கதையோட தொடங்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாம நிறைய வொலட்டிலிட்டி இருந்தாலும் டொமஸ்டிக்கா வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்து இப்போதைக்கு வருது. ஸோ அதனால வந்து இந்த ஸ்விங் ஸ்டாக்ஸ்லாம் வந்து புது ஆல் டைம் ஹை, புது 52 வீக் ஹையை வந்து டச் பண்ணும் அப்படிங்கிறதும் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ மற்றபடி எதுவுமே வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.